Hi Electro Tamizha. So நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான Android TV launcher பத்தி தான் பார்க்க போறோம். So வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சேனலுக்கு மறக்காம Subscribe பண்ணுங்க. அப்புறம் Discord சர்வர்லயும் மறக்காம வந்து ஜாயின் பண்ணுங்க. எல்லாத்துக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். So மறக்காம வந்து ஜாயின் பண்ணுங்க, அப்புறம் Subscribe பண்ணுங்க. So வாங்க வீடியோக்குள்ள போலாம். So guys, இப்போ என்னோட Android TV நான் பார்க்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணியாகணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த Android TV launcher வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணியாகணும். ஸோ அந்த லான்ச்சர் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த லான்ச்சர் பேர் வந்து FLauncher. ஸோ நீங்கள் வந்து எங்கே இன்ஸ்டால் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் Google Play Storeல இன்ஸ்டால் பண்ணியாகணும். ஸோ Google Play Store வந்து ஓப்பன் பண்ணுங்க. முடிஞ்சால் USB கீபோர்ட் அண்ட் மவுஸ் கூட உங்கள் Android TVல ப்ளக் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ Google Play Store வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஸோ Google Play Store ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அங்கே டாப் ரைட் கார்னரில் வந்து சர்ச் இருக்கும். ஸோ சர்ச்குள்ளே போயிடுங்க. சர்ச்சில் போயிட்டு FLauncherன்னு டைப் பண்ணுங்க. ஸோ FLauncherன்னு டைப் பண்ணியாச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே FLauncher வந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இதான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியாகணும். ஸோ இன்ஸ்டால்னு கொடுத்துருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அந்த ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ மெயின் ஃபீச்சர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆட்ஸே வராதான். அப்புறம் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது எல்லாமே நம்ம ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு பார்ப்போம். அப்புறம் இன்னொன்று போட்டிருக்காங்க, the project is still at an early development stage and may be unstable. ஸோ இந்த ஆப் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு வேலை செய்யாமல் இருக்கலாம், பட் சில ஃபீச்சர்ஸும் வேலை செய்யாமல் இருக்கலாம். பட் நம்மளுக்கு வேலை செய்தான்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து இன்ஸ்டால்னு கொடுத்தாச்சு. ஸோ என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் வேலை செய்யுது, அது எப்படி வேலை செய்யுது எல்லாமே பார்ப்போம். ஸோ இதான் அந்த ஆப் ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அது எப்படி இருக்குன்னு அந்த ஆப்பு. ஸோ இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ ஹோமுக்கு வந்துடுங்க. ஸோ ஹோமுக்கு வந்துட்டு ஆட் ஆப் டு ஃபேவரட்ஸ் கிளிக் பண்ணிட்டு அந்த FLauncher வந்து ஆட் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வேணால் அதை மூவ் கூட பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து ஸ்டார்டிங்கில் வச்சுக்கிறேன், ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, டிவி ஆன் பண்ண உடனே ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஸோ FLauncher வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஸுமே அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். ஈவன் ஹோம் ஸ்க்ரீனில் தெரியாத ஆப்ஸ் கூட அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும் இந்த லான்ச்சர் வழியாக. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரி இருக்குது. டிவி அப்ளிகேஷன்ஸ்னு ஒன்று இருக்குது, நான் டிவி அப்ளிகேஷன்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ நான் டிவி அப்ளிகேஷன்ஸ்லாம் ஹோம் ஸ்க்ரீனில் தெரியாது, பட் இந்த லான்ச்சர் வழியில் அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா மேலே செட்டிங்ஸ் இருக்குது, டைம் இருக்குது. ஸோ உங்களால் ஆப்ஸுமே இங்கேருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம ஒரு ஃபீச்சராக பார்ப்போம் இப்போ. ஸோ செட்டிங்ஸ்குள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அந்த கிராஷ் ரிப்போர்ட்டிங், அந்த டேட்டாலாம் அனுப்பக்கூடாதா, நீங்கள் அது டிசேபிள் பண்ணிக்கலாம், இல்லாட்டி எனேபிள் பண்ணிக்கலாம். டிஃபால்ட் எனேபிளில் தான் இருக்கும். ஸோ 24 hour டைம் ஃபார்மேட் வேணுமான்னு கேட்குது, அது எனேபிளில் தான் இருக்குது. நீங்கள் டிசேபிள் பண்ணிங்கன்னா 12 hour ஃபார்மேட்டில் மாறிடும். ஸோ வால்பேப்பருக்குள்ளே போனீங்கன்னா அங்கே அன்ஸ்பிளாஷ், கிரேடியன்ட், அப்புறம் கஸ்டம் இருந்துச்சு. ஸோ அன்ஸ்பிளாஷ் பார்த்தீங்கன்னா அது வந்து எனக்கு வேலை செய்யலை. ஒருவேளை உங்களுக்கு வேலை செய்ய சான்ஸ் இருக்குது, பட் எனக்கு வேலை செய்யலை. ஒருவேளை எதாவது அப்டேட் கொடுத்தா திரும்ப வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். ஸோ அன்ஸ்பிளாஷ் வேலை செய்யலை எனக்கு வால்பேப்பர்ஸில். பட் உங்களால் மற்ற வால்பேப்பர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். மற்ற வால்பேப்பர்ஸ் லைக் கிரேடியன்ட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ கிரேடியன்ட்லாம் சூப்பராக வேலை செய்யும். பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது கிரேடியன்ட் வால்பேப்பர்ஸ்லாம். ஸோ உங்களுக்கு எந்த வால்பேப்பர் வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம், ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டம் வால்பேப்பர்ஸ்னு இருக்குது. ஸோ கஸ்டம் வால்பேப்பர்ஸில் உங்கள் ஆண்ட்ராய்ட் டிவியில் என்ன ஃபோட்டோ, என்ன இமேஜ் சேவ் ஆகிருக்கோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிட்டு உங்கள் வால்பேப்பராக வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து கேலரி சூஸ் பண்ண போகிறேன். ஸோ எல்லாரோட டிவிலையும் கேலரி தான் டிஃபால்ட்டாக இருக்கும். கேலரி சூஸ் பண்ணி ஜஸ்ட் ஒன்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ என்னோட ஆண்ட்ராய்ட் டிவியில் என்னெல்லாம் இமேஜஸ் சேவ் ஆகிருக்கோ அது வந்து நான் வால்பேப்பர்ஸை நான் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து நிறையா வால்பேப்பர்ஸ் ட்ரை பண்ணுவோம் இப்போ. ஸோ நான் வந்து ஒரு 4 இமேஜ் வச்சுருக்கேன். ஸோ 4 இமேஜும் நான் போட்டு பார்க்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் வால்பேப்பர் சூப்பராக இருக்குது. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அயன்மேன் வால்பேப்பர், அதுவும் சூப்பராக இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த வால்பேப்பர் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வால்பேப்பர்ஸ்லாம் நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம வந்து அப்ளிகேஷன்ஸ்குள்ளே போகலாம். ஸோ டிவி அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் நான் டிவி அப்ளிகேஷன்ஸ்னு இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஆட் பட்டன் இருக்குது, ஆட் டு டிவி அப்ளிகேஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து எனக்கு ஆக்சுவலி வேலை செய்யலை, பட் ஒருவேளை உங்களுக்கு வேலை செய்ய சான்ஸ் இருக்குது.
ஸோ நான் கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அந்த ஆப் வந்து டிவி அப்ளிகேஷன்ஸில் போய் ஆட் ஆகலை. பட் நீங்கள் வந்து புது கேட்டகரி க்ரியேட் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ அது நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஸோ ஹிடன் அப்ளிகேஷன்ஸ்னு கூட ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஐ பட்டன் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஹைடுன்னு கிளிக் பண்ணணும். ஸோ அது வந்து ஹைட் ஆகிடும் அந்த லான்ச்சரில். ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்ட்ராய்ட் டிவி ரிமோட் சர்வீஸ் நான் அந்த ஐ பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஹைடுன்னு கொடுத்துட்டேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஹோம் ஸ்க்ரீனில் அதாவது அந்த லான்ச்சரில் தெரியல பாருங்கள் அந்த ஆண்ட்ராய்ட் டிவி ரிமோட் கண்ட்ரோலு. ஸோ அந்த ஆப் வந்து ஹைட் ஆகிடுச்சு. ஸோ ஆக்சுவலி நான் டிவி அப்ளிகேஷன்ஸில் இருக்கும், பட் இப்போ இல்லை, ஏன்னா நம்ம ஹைட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஹிடன் அப்ளிகேஷன்ஸில் அது இருக்கும். ஸோ திரும்ப அன்ஹைட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸ்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கேட்டகரி ஃபஸ்ட்டு இருக்கணும், எது செகண்ட் இருக்கணும், அது எல்லாமே நீங்கள் இங்கே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதாவது எல்லாமே இங்கே மாற்றிக்கலாம். ஸோ அங்கே செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்ப இன்னும் கொஞ்சம் கஸ்டமைசபிள் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ லைக் ஷார்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்டிக்கல் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா டைப் கொடுத்துருக்காங்க. டைப் வந்து ரோ கிரிட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோ ஹைட் கூட கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணும் அந்த ஆப்ஸ் அதெல்லாமே நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அப்புறம் இந்த கேட்டகரியோட நேம் கூட உங்களுக்கு வேணால் மாற்றலாம். இல்லாட்டி இந்த கேட்டகரியை கூட நீங்கள் டெலீட் பண்ணலாம். ஸோ உங்கள் ஆட் கேட்டகரி கூட ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்களே ஒரு புது கேட்டகரி க்ரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்டர்டெயின்மெண்ட்னு ஒரு கேட்டகரி க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ அந்த என்டர்டெயின்மெண்ட்னு ஒரு கேட்டகரி க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த என்டர்டெயின்மெண்ட் கேட்டகரியில் எனக்கு என்னெல்லாம் ஆப்ஸ் வேணுமோ நான் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் திரும்பவும் அப்ளிகேஷன்ஸ்குள்ளே போய் ஆகணும். ஸோ என்னெல்லாம் ஆப்ஸ் வேணுமோ நான் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கோடி வேணும் எனக்கு என்டர்டெயின்மெண்ட் கேட்டகரியில். ஸோ அந்த ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணிட்டு நான் என்டர்டெயின்மெண்ட் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி எனக்கு வந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் வேணும். ஸோ அந்த ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணிட்டு நான் என்டர்டெயின்மெண்ட் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் கேட்டகரியில் வந்து ஆட் ஆயிடுச்சு கோடி அப்புறம் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார். அதுவே தனி கேட்டகரியாக க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து எல்லாமே மவுஸில் யூஸ் பண்ணிட்டுருக்கேன், மவுஸ் அண்ட் கீபோர்டில் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் மவுஸ் அண்ட் கீபோர்ட் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இது எல்லாமே நார்மலாக ரிமோட் கண்ட்ரோலில் கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. சில ஃபீச்சர்ஸ் அதாவது 2-3 ஃபீச்சர் வந்து இங்கே வேலை செய்யலை, பட் அது உங்களுக்கு வேலை செய்ய சான்ஸ் இருக்குது. அப்கமிங் அப்டேட்ஸில் வேணால் அது வேலை செய்யும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியலாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் தெரியாத ஆப்ஸ் கூட உங்களால் இந்த லான்ச்சர் மூலியமாக உங்களால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கூகுள் ப்ளே லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு. இந்த ஆப்போட கூகுள் ப்ளே லிங்க்கு மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் டிஸ்கார்ட் சர்வர்லையும் மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணுங்க. எல்லாத்துக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ கலர் தான் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye bye.